Hello students, Mathsல chapter 2 numbers and sequencesல 2.7 arithmetic progression தான் பார்க்க போறோம். arithmetic progression ஷார்ட்டா APன்னு சொல்லுவாங்க. arithmetic progression. இப்ப இதுக்கு ஒரு definition கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்ப எடுத்தோடனே definition பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு அதுக்கப்புறமா definition போனோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுல இருந்து definition என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. 2, 3. 2 ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. 2 ஓட 3 ஆட் பண்ணீங்கன்னா 5. 5 ஓட 3 ஆட் பண்ணோம்னா 8. 8 ஓட 3 ஆட் பண்ணோம்னா 11. இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்ப 2 இதை நம்ம என்ன ஆட் பண்ணோம்? 3 ஆட் பண்ணோம். இங்க 5ல இருந்து 8க்கு என்ன ஆட் பண்ணோம்? 3. 8ல இருந்து 11க்கு என்ன ஆட் பண்ணிருக்கோம்? 3. அப்ப இங்க 2 வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கா? அப்ப இது ஃபர்ஸ்ட் டேர்ம். 2ன்றது என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்லுவோம். இங்க 3 3 3 ஆட் பண்ணிட்டே வரமா ஒவ்வொன்றும் காமனா 3 ஆட் பண்ணிருக்குமா ஒவ்வொரு டேர்ம்ல இருந்து அடுத்த டேர்ம் போறப்ப 3 ஆட் பண்ணிட்டே போறோம். அப்ப இது காமன் டிஃபரன்ஸ். இப்ப 5 மைனஸ் 2 வரும் 3 வரும். 8 மைனஸ் 5 வரும் 3 வரும். 11 மைனஸ் 8 வரும் 3 வரும். ஸோ எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. எல்லாத்துலயும் 3 காமன். ஸோ காமன் டிஃபரன்ஸ். அப்ப 2 is equal to A is equal to first term. First term. Next 3. 3 is equal to D. Dன்றது என்ன சொல்லுவோம்? காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ். அப்ப ஒரு ஏபி ஃபார்ம் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணணும்னா ரெண்டு ரியல் நம்பர்ஸ் வேணும். ஒன்னு ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம், இன்னொன்னு டி காமன் டிஃபரன்ஸ். இந்த ரெண்டு டேர்ம் இருந்தாலும் நம்மளால ஏபி ஈஸியா ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம என்ன சொன்னோம்? 2 சொன்னோமா? இங்க 2 சொன்னோமா? இங்க 2 இருக்க இடத்துல இங்க என்ன இருக்கு? ஏ. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? ஏ. நெக்ஸ்ட் இப்ப செகண்ட் டேர்ம் வரப்ப என்ன செய்யும்? 2 பிளஸ் 3 ஆட் பண்ணோமா? 5 வந்துச்சு. அதே மாதிரி இங்க என்ன பண்ணோம்? ஏ பிளஸ் டி. அப்ப செகண்ட் டேர்ம் வரப்ப என்ன எழுதுவோம்? ஏ பிளஸ் டி. நெக்ஸ்ட் டேர்ம் வரப்ப ஏ பிளஸ் 2டி. ஏனா 2 பிளஸ் தேர்ட் டேர்ம் வரப்ப 2 இன்ட்டு காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2 இன்ட்டு காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3. அப்ப 2 பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 8. கிடைச்சிச்சா? இந்த டேர்ம் வந்து எங்க கிடைச்சிருக்குது? இந்த இருக்குதா? ஏ பிளஸ் 2டி. இந்த இடத்துல ஏ பிளஸ் 2டி. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஏ பிளஸ் 2டி அதான் 8. அதனால இந்த டேர்ம் வரப்ப ஏ பிளஸ் 2டி. நெக்ஸ்ட் அதே மாதிரி வேணும்னா என்ன எழுதுவோம்? ஏ பிளஸ் 3டி. ஸோ டாட் போயிட்டே இருக்கும் இல்லையா? லாஸ்ட் இங்க nth டேர்ம் வேணும். சப்போஸ் இங்க நம்மளுக்கு nth டேர்ம் வேணும்னு சொன்னோம்னா ஏ பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இதுதான் nth டேர்ம் சொல்லுவோம். ஓகேயா? இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் T1. இது செகண்ட் டேர்ம் T2. தேர்ட் டேர்ம் T3. நெக்ஸ்ட் T4. இது Tn. nth டேர்ம் சொல்றோம் இல்லையா? Tn. இப்ப இதுல பாருங்க, ஏ T1ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் சொன்னோமா? T2ன்றது செகண்ட் டேர்ம். T3ன்றது தேர்ட் டேர்ம். T1 T2 T3. T3 எடுத்தீங்க. இங்க 3 வந்தா இங்க என்ன வரும்? 2 வருது. இங்க 4 வந்தா இங்க 3 வரும். அப்ப இங்க n வந்துச்சுன்னா இங்க என்ன வரும்? n மைனஸ் 1 வரும். மீதெல்லாம் அதே தான் பாருங்க. ஏ பிளஸ் டினா இப்ப T2னா இந்த இடத்துல 2 இருந்துச்சுன்னா இங்க 1 சொன்னோமா? இங்க 3 இருந்துச்சுன்னா இங்க 2 சொன்னோமா? இங்க 4 இருந்தா இங்க 3 வருதா? அதே மாதிரி இங்க n வந்துச்சுன்னா இங்க என்ன வரும்? n மைனஸ் 1. அதுதான் நம்மளுக்கு பின்னாடி ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம். Tn nth term சம் கேட்பாங்க. nth term equal to a plus n minus 1 into d. இதுதான் நம்மளுக்கு இந்த ஏபி குரிய ஃபார்முலா. nth term ஏபில nth term குரிய ஃபார்முலா. ஏபில nth term கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. a plus n minus 1 into d. இப்ப ரெண்டு நம்பர் நம்மளுக்கு இருந்தா நம்மளால ஈஸியா ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எடுத்தீங்கன்னா a is equal to 5. d is equal to minus 2. நெகட்டிவ்ல கூட வரலாம், எடுத்துக்கலாம். ரியல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே. அப்ப 5 minus 2 ஃபார்மேட் நம்மளுக்கு என்னது? a பிளஸ் b. ஏபியோட ஃபார்மேட் a பிளஸ் b a பிளஸ் 2d எக்ஸெட்ரா இல்லையா? இப்ப பாருங்க, ஏக்கு வந்து 5. நெக்ஸ்ட் ஏ இருக்க பிளேஸ்ல 5. டிக்கு நான் என்ன வச்சிருக்கேன்? மைனஸ் 2. நெக்ஸ்ட் ஏக்கு என்ன வச்சிருக்கோம்? 5 பிளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். எத்தனை டேர்ம்ஸ் வேணாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப 5 இங்க 5 மைனஸ் 2 பிளஸ் இந்த மைனஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட் 5
பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 4 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ இதில் பாருங்க 5 5 மைனஸ் 2 அளவு 3 5 மைனஸ் 4 1 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். காமன் டிஃபரன்ஸ் அளவு 5 3 1 எக்ஸெட்ரா. ஃபர்ஸ்ட் வந்து 5 காமன் டிஃபரன்ஸ் வந்து -2. சரி, அப்ப இதுதான் நம்மளுக்கு ஒரு ஏபி. இப்ப ஏபி குரிய டெஃபரன்ஸ் பார்க்கலாமா? இதான் நம்மளுக்கு ஏபி. இப்ப ஏபி குரிய டெஃபரன்ஸ் பார்க்கலாமா? இப்ப பாருங்க டெஃபரன்ஸ் பாருங்க. லெட் ஏ அண்ட் டி பி ரியல் நம்பர்ஸ். ரெண்டு ரியல் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2,3 சொல்லியிருந்தேன். Then the numbers of the form a plus b, a plus 2d, 3d, 4d, etc. is said to form arithmetic progression denoted by AP. The number a is called the first term and d is called the common difference. இதுதான் arithmetic progression குரிய definition. ஓகே, அது உங்களுக்கு புரிஞ்சதா? இதுல எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமும் சொல்லிடலாம், ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் சம் போடுறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம காமன் டிஃபரன்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஃபார்முலா மாதிரி பார்த்துக்கோங்க. d is equal to t2 minus t1. அதே மாதிரி d is equal to t3 minus t2. அடுத்தது நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுக்கணும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் t2 minus t1 எடுக்கலாம், இல்லைன்னா t3 minus t2 எடுக்கலாம், இல்லைன்னா d is equal to t4 minus t3. ஏதோ ரெண்டு டேர்ம் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்து அதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் என்னது டி. ரெண்டு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் இங்க டி, காமன் டிஃபரன்ஸ். ஓகேயா? அப்போ ஒரு ஏபி நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஏபி ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சோம்னா ஏபிக்கு என்னென்ன வேணும்? ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும், அடுத்த வேணும் டி காமன் டிஃபரன்ஸ். இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு ஏபி வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப ஏபியோட ஜெனரல் ஃபார்மேட் கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? இருக்கு பாருங்க, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d, ஏ பிளஸ் 3d எக்ஸெட்ரா அப் டு ஏ பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இதுதான் ஏபியுடைய ஃபார்மேட். ஏபி அரித்மெட்டிக் எழுதுவோம். இது என்னது? ஏ பி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அப்ப ஜெனரல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா இதுதான் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கு ஜெனரல் ஃபார்ம் வேணா இதுதான். ஓகே, புரிஞ்சதா? nth டேர்முக்கு ஃபார்முலா கொஞ்சம் படிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் அடிக்கடி நிறைய சம்ஸ்ல இது செகண்ட் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். nth டேர்முக்குரிய ஃபார்முலா tn இஸ் ஈக்குவல் டு a plus n minus 1 into d. n minus 1 into d. Okay, yeah. Thank you.